தன்னை துடிப்போடு தமிழக விவசாயிகள் போராட்ட களத்திலே இறங்கி இருக்கின்றார்கள். அந்த போராட்டம் என்பது இந்திய முழுவதும் இங்கு பார்த்தார்கள். மொட்டை போட்டார்கள் தமிழக விவசாயிகள், பாடை கட்டினார்கள், சேலை கட்டினார்கள், வளையல் உடைத்தார்கள். எவ்வளவு போராட்டம் நடத்தினாலும் கிட்ட வந்து பார்க்கவில்லை மோடி அரசு என்று வேதனையை தன்னுடைய கருத்தாக பதிவு செய்தார். தற்காலிகமாக 25 நாட்களுக்கு ஒத்துழைத்திருக்க அடுத்த மே 25ஆம் தேதி கோரிக்கை நிறைவேற என்றால் தொடர் போராட்டம் துவக்கப்படும் என்று அறிவிப்பை வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய கோவையில் கூடியிருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பும் எதிர்காலத்தில் புது வடிவங்களில் கோவையிலும் இந்த போராட்டங்களை துவக்குவதற்கு பெரும் போராட்டமாக நடத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த முழக்க போராட்டத்தின் நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது அனைவரும் ஒன்று சேர்ந்து கோவையில் இப்பொழுது சிறு அணியாக இருந்தாலும் பெரும் போராட்டமாக எதிர்காலத்தில் கோவையில் சந்திக்கின்ற வகையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அதற்கு முதற்கட்டமாக இந்த முழக்க போராட்டத்தை இந்த முழக்க போராட்டத்தில் பல்வேறு சங்கங்கள், விவசாய அமைப்பை சேர்ந்த சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். எதிர்காலத்தில் இத்தகைய போராட்டம் பெரும் அளவில் நடைபெறுவதற்கு வாய்ப்பாக இது ஒரு முன்னோட்டமாக இங்கு நாங்கள் முதல் கட்டத்தை கோவையில் அறிவித்து துவக்கி இருக்கின்றோம்.